ஹலோ மக்களே, என்னடா இவன் திரும்பி நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான், சும்மா கெட்டப் சேஞ்ச், அதான் திரும்பி நின்று சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன வீடியோ? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரொம்ப நாள் ஆச்சு அது சொல்ல மாட்டேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேக் அகெயின் எவ்ரி ஒன். ஸோ நம்மளோட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய தங்கச்சியான அக்ஷயா வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு சமையல் வீடியோ. ஆனால் நான் என்ன சமைக்க போகிறேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. நீங்களே கடைசி வரைக்கும் ஃபுல்லாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 பொட்டேட்டோஸ் இருக்குது, 2 ஆனியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பொட்டேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக வேக வச்சிட்டோம். வேக வைக்கிற வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கலை, அதனால் வேக வச்சு அதை வந்து இவங்க இப்போ பீல் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஆனியன்ஸ் 2ஐயும் கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆனியன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நமக்கு கத்தி இருக்குது, கத்தியை வச்சு வெட்ட போகிறோம். ஸோ இவங்க வந்து எல்லாத்தையும் தோலை உரிப்பாங்க. ஆரம்பிக்கலாமா? இதற்கு நான் வெங்காயம் வெட்டினதில்லை, இதை ஃபஸ்ட்டு வெட்டுறேன். அதையும் நான் வந்து இதை பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி வெட்டணும் தெரில, அது இருந்தாலும் வெட்டுறேன். பரவாயில்ல, புது கத்தினால 2 துண்டாக போயிடுச்சு. ஈஸியாக தான். பரவாயில்ல, இங்கே பாருங்க, நான் அழகாக ஆனியன்ஸ் வெட்டியிருக்கேன்றது எனக்கே பெருமையாக இருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கண்ணீர் பாருங்க, நான் வெட்டுறதை பார்த்து அவ கஷ்டப்பட்டு அதுவும் ஆரம்பிச்சுதான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் ரெண்டாவதா இவன் எனக்காக வெட்டுறேன்னு சொல்லியிருக்கா. இவ டிஃபரெண்டாக வெட்டிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு நானே கொஞ்சம் வேகமாக வெட்டினேன். இவ ஏதோ வேற மாதிரி ஏதோ வெட்டிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சும்மா வெட்டுறது தானே, சும்மா வெட்டுறதுதான் சொல்கிறேன். ஆனால் நானே வந்து டக்கு டக்குன்னு வெட்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அழகாக வெட்டுறேன் பாரு. சரி, ஏதோ அழகாக வெட்டினுன்றா. ஆனாலும் எந்தையும் இப்படி உதறி விட்டா ஆச்சு, இப்படி பண்ணால் எல்லாம் குட்டியாயிருது. எனக்கு வந்து ஆனியன் பிடிக்கும். பேசாமல் வெறும் ஆனியன் உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடலான்னு இருக்கேன். உங்கள் யாருக்கா ஆனியன் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எனக்கு தெரிஞ்சு என்னோட இதை தான் லேட்டாக வெட்டுறான், நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்னா தனித்தனியாக குட்டி குட்டியாக எடுத்து அதுலேயும் வெட்டி வெட்டி அதுக்கப்புறம் எடுத்து அதையும் குட்டி குட்டியாக வெட்டி நமக்கு நாளைக்கு தருவான்னு நினைக்கிறேன். ஓகே வச்சுக்கோங்க. அவங்க வெட்டி முடிக்கிறக்குள்ளே நம்ம ஆனியனே காலி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே கைஸ், ஸோ இப்போ வெட்டியாச்சு. இந்த எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், உருளைக்கிழங்கு ப்ளஸ் ஆனியன். ஸோ அது இல்லாமல் இது எதுக்குன்னா இதை வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா சால்ட் அண்ட் சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூளும் உப்பும் எடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஸோ முதல்ல மிக்ஸ் பண்ணுவோம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து என் தங்கச்சி கை இருக்குது. ஸோ அவள் தான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறா. ஸோ இதை வந்து நான் உள்ளே போட போகிறது நான் தான், அந்த பெரிய வேலையை நான் தான் பார்ப்பேன். ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். முதல் உருளைக்கிழங்கு, அது கையை விட்டு வழுக்குது. 2வது உருளைக்கிழங்கு. ஸோ எல்லா ஆனியனும் நான் தான் கொட்ட போகிறேன். இது வந்து என்னோட கடமை, என்னோட உரிமைன்ற மாதிரி நான் பண்ணுறேன். ரொம்ப பெரிய வேலை.
ஸோ இவ பண்ணுறது ஒரு சின்ன வேலை, ஜஸ்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். நான் வந்து எல்லாத்தையும் இப்படி உள்ள தள்ளிட்டு சரி. ம். அதுக்கப்புறம் இதுவும் நான் தான் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சில்லி போடுறேன், கையெல்லாம் சில்லி ஆயிடுச்சு. சால்ட் தேவையான அளவு உப்பு எப்படி போடலாம், இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போடலாம். இன்னும் போடு. இவங்க சொல்கிறாங்க, சரி சொல்லிட்டாங்க, என்ன நம்ம வந்து போட்டோம். இதெல்லாம் போட்டால் கண்ணில் போட்டுருன்னு நினைக்கிறேன். லைட்டாக மறுபடியும் உப்பு போட்டு ஓகே. ஸோ ஒரு சின்ன வேலையை வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை மறக்காமல் யாரும், அதாவது சில்லியில் கை வச்சுட்டு கண்ணில் வச்சிடாதீங்க, கண்ணி எரியும். ஸோ இப்போ இவங்க பிசைஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம போய் கையை மட்டும் கழுவிட்டு வந்துடலாம். அப்புறம் மறந்து கண்ணில் வச்சிட்டோன்னா அவ்வளோதான். அவங்க பிசைஞ்சிட்டு இருக்க சாக்கில் நான் போய் கையை கழுவிட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிசைகிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஈஸியாக தான் இருக்கான். சிரிச்சிட்டாங்க, அவங்க சிரிச்சதுலேயே தெரிஞ்சிருச்சு. ஓகே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டா இப்போ அடுத்த டிஷ்க்கு போகலாம். ஸோ கடைசியில் ரெடி பண்ணிட்டோம். அதாவது வந்து இதுதான் டிஷ்ஷு கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு சைட் டிஷ் மாதிரி. ஸோ மெயின் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு தேவைப்படுறது, ஒரு நிமிஷம், 1 லிட்டர் தண்ணி, அப்படியே அதை எடுங்க. அப்புறம் கொஞ்சம் காரமான பூந்தி, காரா பூந்தி. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இப்பயும் சொல்லிட்டேன், என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நாளைக்குள்ள வச்சுருங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ண போகிறேன். தண்ணி எப்படி வேகமாக வரைக்கணும்னா இப்படி பண்ணிங்கன்னா தண்ணி வேகமாக வரும். இந்த பாத்திரம்லாம் வர இன்னைக்கு வரல, இப்போ வந்து நீ கீழே கொட்டுற. சரி. ஸோ இது வந்து நான் நெட்டில் பார்த்து கண்டுபிடிச்சது. நான் போடுறேன். ஸோ இப்போ 1 லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு மசாலா வச்சுருக்கோம். இந்த மசாலா வந்து நான் எதுன்னு வெளில சொல்ல மாட்டேன், அதனால் அவள் தான் போடுறான். அதனால் இவன் கையில் போட்டு நம்ம அவள் போட போகிறான். கை காட்டுங்க, மறைங்க. ஸ்பெஷல் மசாலா யாருன்னு பார்க்கக்கூடாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸ்பெஷல் மசாலாவோட நம்ம காராபந்தி போட போகிறோம். எடுத்து போடுங்கன்னா வாங்கி போட்டோம். ஸோ எல்லாமே ரெடி. அதாவது நமக்கு இந்த டிஷ்ஷு ரெடி, இந்த டிஷ்ஷு ரெடி. மூணாவதாக ஒருத்தர் முக்கியமாக அவர் தான் முக்கியம். அவர் வந்து இப்போ உள்ளே வர வைப்போம். அவர் வந்துட்டாருனாலே அது என்ன மேட்ரு, என்ன டிஷ்ஷுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவரை கூப்பிடுங்க, உள்ளே வர சொல்லுங்க. அவர் நம்ம வரமாட்டார், நம்மளே இழுத்தாதான் வருவார். ஸோ இவர் தான். ஸோ நம்ம சாப்பிட போகிறது பானிபூரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பண்ணது தான், எதுவுமே கடையில் வாங்கினதே கிடையாது. என்ன வீட்டில் பண்ண மாதிரி உங்களுக்கு வீடியோ எதுவும் வந்திருக்காது. என்ன பெரிய ஈஸியான மேட்ரு, உருளைக்கிழங்க வேக வைக்கிறது, ஆனியன் வீட்டில் இருந்தது, காராபூந்தி மட்டும் கடையில் வாங்கினது, ஏன்னா அது வீட்டில் பண்ணல. அப்புறம் மசாலா சேர்த்து எல்லாம் அப்படியே பானி ரெடி பண்ணியாச்சு. பானிபூரிக்கும் அந்த இது ரெடிமேடாக கிடைக்குது, அதை வாங்கி வேக வச்சாச்சு. சாரி, அதை வாங்கி பொரிச்சு எடுத்தாச்சு, லைட்டாக சிப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், பானிபூரி ரெடி. ஐ மீன் பூரி ரெடி, பானி ரெடி, அதுக்குள்ளே இருக்க மசாலா ஸ்டஃப்பும் ரெடி. ஸோ இப்போ சாப்பிட்றது தான் நம்ம மெயின் மேட்ரு. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பூரி நான் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நடுவான ஒரு சென்டராக தேடி உடைய மாட்டுது. ஓகே, இது உடச்சிடணும். அடுத்து மசாலா கரெக்டாக தான் சொல்கிறேன். உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ணியாச்சு. 2 பேரும் இப்போ டிப் பண்ண போகிறோம். ஓகே, டிப்பும் பண்ணியாச்சு. ரெடியா? சியர்ஸ். சியர்ஸ்.
செமையாக இருக்கும். இங்கே இருக்கும். வேற லெவலில் இருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இது வரும்னு. ஸோ சூப்பராக இருக்கு. நீங்களும் வீட்டில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு கிளம்பி வாங்க. நிறையா பானிபூரி இருக்குது. ஒரு கவர்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். எல்லாமே சாப்பிட்லாம், சூப்பராக சாப்பிட்லாம். நாங்கள் பானிபூரி என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாங்கள் பானிபூரியை வீடியோ உடச்சி ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டால் அப்புறம் பாவம் எங்களுக்கு வயிறு வலி வந்துடும். நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. அதனால் இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ அடுத்த வீடியோ என்ன ஏதுன்றதை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல் இன் ஆல் சேனலை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. பாய் பாய்.